வணக்கம் மக்களே. தொடர்ந்து சினிமா திரைப்பிரபலங்களுடைய செய்தி நாளுக்கு நாள் மரண செய்தியானது அதிகரிச்சுட்டே வருது. சமீப காலமாக மாரடைப்பால் நிறைய பிரபலங்கள் தொடர்ந்து மரணம் அடைந்துக்கிட்டே வராங்க. அப்படி மாரிமுத்து, மயில்சாமி, நம்ம மனோபாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜாவுடைய மகள் பவதாரணி அவங்களும் இப்போ டேனியல் பாலாஜியுடைய மாரடைப்பால் ஏற்பட்ட மரணமும் ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நடிகர் டேனியல் பாலாஜிக்கு நிறைய பேர் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இந்த நிலையில டேனியல் பாலாஜியுடைய நெருங்கிய நண்பர் கதறி எழுத குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் அழுத வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. வாங்க அவர் யாரு, அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சித்தப்பா டேனியல் பாலாஜி கால் மாட்டிலேயே கண்ணீருடன் நின்ற அதர்வா ஆளே இப்படி மாறி போயிட்டாரே. அப்பாவை போல சித்தப்பாவையும் சீக்கிரமாக பறிகொடுத்த சோகத்தில் நடிகர் அதர்வா மற்றும் அவரது தம்பி ஆகாஷ் முரளி இருவருமே டேனியல் பாலாஜியின் இறுதி சடங்கில் கலந்து கொண்ட காட்சிகள் வெளியாகி ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. உடல்நலக்குறைவின் காரணமாக அவதிப்பட்டு வந்த நிலையில் டேனியல் பாலாஜி நேற்று இரவு 11 மணி அளவில் மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. டேனியல் பாலாஜி கருப்பு நிற சட்டை, தாடி, கண்ணாடியுடன் ஆளே வித்தியாசமாக மாறிய தோற்றத்தில் நடிகர் தனது சித்தப்பா டேனியல் பாலாஜியின் அதர்வா பார்த்தீங்கன்னா இறுதி சடங்குல சித்தப்பாவுக்காக கலந்து கொண்டிருக்கிறாரு. கடந்த 2010ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதி 46 வயதில் நடிகர் முரளி திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். அவரது மரணம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. முரளியின் அம்மாவின் சகோதரி மகனாக டேனியல் பாலாஜியும் தற்போது 48 வயதான நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மறைந்த நடிகர் முரளியின் மகனாக அதர்வா பானா காத்தாடி படத்தின் மூலம் 2010ஆம் ஆண்டு சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தார். தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து வரும் அதர்வா கடைசியாக 2022ஆம் ஆண்டு வெளியான பட்டத்து அரசன் படத்தில் நடித்திருந்தார். அவர் நடிப்பில் உருவாகியுள்ள அட்ரஸ், தானல் மற்றும் நிறங்கள் 3 உள்ளிட்ட படங்கள் ரிலீஸுக்காக காத்திருக்கிறது. தனது சித்தப்பா டேனியல் பாலாஜி மறைந்த செய்தியை அறிந்ததும் தம்பியுடன் வந்த அதர்வா சித்தப்பா கால்மாட்டிலே வெகு நேரம் நின்று கண்ணீர் மல்க அவருக்கு அஞ்சலி செலுத்திய காட்சிகள் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அமுல் பேபி போல இருந்த அதர்வாவா பார்க்க ஆளே மாறிவிட்டாரே. தாடியெல்லாம் வைத்து கொண்டு கண்ணாடி அணிந்து கொண்டு சோகமாக உருகி நிற்பதை பார்த்து ரசிகர்கள் சாக்காகிவிட்டாங்க. 34 வயதாகும் நடிகர் அதர்வா இன்பமும் திருமணம் செய்து கொள்ளாமல் சிங்கிளாகவே உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதர்வாவின் தம்பி ஆகாஷ் திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் அவரை ஹீரோவாக்க நினைத்த அதர்வா விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் தம்பியை விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளார். அவருக்கு ஜோடியாக அதித்தி சங்கர் நடிக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதர்வாவுடன் இணைந்து வந்த ஆகாஷ் மாஸ்க் அணிந்து அதர்வா அருகிலே நின்று கொண்டிருந்தார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.